வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு, மூலம், பூராடம், உத்ராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 5, 9 பார்வையில் ராசியையும் பார்க்குறார். இதை தவிர 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். பெரிய விசேஷம். உங்களுக்கு ரொம்ப லக்கியஸ்ட் டைம் போயின்னு இருக்கு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் 17/7/2023 23/7/2023 வரும். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். சூரிய பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போயிடுறார். 8ஆம் இடத்துக்கு போய் இந்த மாதம் ஆடி மாதத்தை ஆரம்பிச்சுடுறார். சந்திர பகவான் 17ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30 மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்க உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. புது முயற்சிகள் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எதிராளிகள் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 17ஆம் தேதி ராத்திரி 11:30 20ஆம் தேதி மத்தியானம் ஒரு 11 மணி வரலும் சந்திராஷ்டம காலமாக இருக்குது. புதிய முயற்சிகள் வேண்டாம். சந்திராஷ்டமத்துக்கு உண்டான பரிகாரங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுதும் 7, 8 பரிவர்த்தனை ஆறுது. அது 7ஆம் இடத்துல இருக்கும்போதும் 7, 8 பரிவர்த்தனை ஆறுது. 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். 7, 8, 9 இந்த 3 கிரகங்களினுடைய கூட்டணி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து பண வரவு அபரிமிதமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பணத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 9ஆம் இடத்துல போகும்பொழுது செவ்வாய் பகவானோட சேர்ந்து இருக்கார். பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது. சூரியனும் சந்திரனும் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இருந்தாலும் தந்தைக்கு உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசியின் அதிபதி 5ஆம் இடத்திலும் 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலும் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலும் இருக்கிறது திரிகோணங்கள் ரொம்ப வலுப்பெற்று போயிருக்கிறதுனால இந்த வாரம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாரம். பொன்னான வாரம்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னா உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் வரும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய படிப்புக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 10ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி போகிறதுனால நாட்டை விட்டு வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வேலைக்காக பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 12ஆம் இடத்துல அதாவது 8ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை வேறு யார். அதனால் மறைந்து இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பணவரவு அபரிமிதமாக இருக்கும். மறைந்து இருக்கக்கூடிய தொழில் அப்படின்றது நேரடியான வருமானத்தை விட மறைவு வருமானம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. பண வரவு மிகவும் அதிகமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோதண்டராமசுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கோதண்டராமசுவாமி கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உண்டாகும்.